இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு அவங்கக்கிட்ட போய் சாரி நான் தெரியாமல் பேசிட்டேன்னு சொன்னால் அது சரியாயிருமா? அது என்றைக்குமே சரியாகாது. அந்த நீங்கள் பேசின வார்த்தை அவங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பேசின வார்த்தை அவங்க மனசை வலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் என்றைக்குமே மற்றவங்கள்ட்ட பேசும்போது அன்பாகவும் அக்கறையாகவும் பேசுங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம தன்மானத்தை யாராவது சீண்டுறாங்கன்னா அவங்கள சும்மாவே விடாதீங்க. நம்ம தப்பே பண்ணாமல் நம்ம மேலே பழியை போட்டு நம்ம தன்மானத்தை ஒருத்தவங்க சீண்டுறாங்கன்னா அவங்கள சும்மா விட்டுறவே கூடாது. பயந்து ஒதுங்கிறாதீங்க, துணிஞ்சு நின்றுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம தப்பு பண்ணால் தான் பயப்படணும். நம்ம தான் தப்பே பண்ணலையே, எதுக்கு பயப்படணும்? அதனால் தைரியமாக துணிஞ்சு நின்றுங்க. நம்ம தைரியம்தான் நம்ம பலம். இங்கே சில பேர் குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்காங்க. ஒருத்தவங்களை பழி வாங்கிட்டோமே, ஒருத்தவங்களை ஏமாற்றிட்டோமே, ஒருத்தவங்களை நம்பி துரோகம் பண்ணிட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எல்லாரையும் நல்லவன் மட்டும் நம்பிடாதீங்க. அப்படி எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்புனீங்கன்னா உங்களை ஏமாற்றிட்டு கடைசியில் பழி வாங்கிட்டு தான் போவாங்க. அதனால் உங்களை மாதிரியே எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்ற எண்ணத்தை விட்டுருங்க, மாற்றிக்கணும். இந்த சமூகத்தில் ஏமாளி, கோமாளி, முட்டாளி யார் தெரியுமா? அன்பாக இருந்தால் ஏமாளி, உண்மையாக இருந்தால் கோமாளி, நேர்மையாகவும் நல்லவனாகவும் இருந்தால் அவனை தான் முட்டாள்னு சொல்கிறாங்க எல்லாரும். இங்கே எல்லாருக்கிட்டையும் நடிச்சுக்கிட்டு பழகிறவனை நல்லவன்னு சொல்கிறாங்க. நமக்கு தான் சுட்டு போட்டாலும் அந்த நடிப்பு வரமாட்டேங்குது. அதனால் நம்ம ஏமாளியாகவே இருப்போம். என்ன நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள். வாழ்க்கையில் ஃபைனலாக புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நம்ம எதிர்பார்த்தவங்கெல்லாம் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறத விட நம்ம ஏமாறுற அளவுக்கு அவங்க மேலே அன்பும் ஆசையும் வச்சது நம்ம தப்பு தான். அவங்க சரியாக தான் இருந்திருக்காங்கன்னு அடிக்கடி புரிய வச்சும் கூட அதை நம்ம புரிஞ்சிக்காம நிறையா பெரிய பெரிய கற்பனையை வளர்த்துக்கிட்டது நம்ம தப்பு தான். யாரெல்லாம் இப்போ அதை ரியலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பையனாக பிறக்கிறதே ரொம்ப சாபம் போல. ஏன்னா ஒரு பையன் இருக்கான், அந்த பையன் வளர்ந்து வந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். அந்த பொண்ணை ஏமாத்திடக்கூடாதுன்னு கல்யாணமும் பண்ணுறான். கடைசியில் அந்த பொண்ணை அவனை ஏமாற்றி போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணுறான், சரி ஓகே கடந்து போகிறது தான் வாழ்க்கைன்னு கடந்து வந்து ஃபாரின்லாம் போகிறான், நல்லா சம்பாதிக்கிறான். திடீர்னு அவனுக்கு அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் சின்னதாக ஒரு இதயத்தில் ஒரு பெயின் வருது. அந்த பெயின் தான் அது வந்து பெருசாக எடுத்துக்கலை. செகண்டாக அது அந்த பெயின் வந்து அட்டாக்காக மாறுது, ஹார்ட் அட்டாக்காக மாறுது. சரி உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறான். அந்த டாக்டர் சொல்கிறாங்க, ஓகே நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெக்கவர் ஆகிட்டேன், இனிமேல் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே அதை நம்பி அவனும் சரி ஓகே நம்ம நல்லா தான் இருக்கோம், ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு ஃபேமிலியை உருவாக்குறாங்க. ஒரு 50% போயிட்டான் அந்த ஃபேமிலியை தேடி. அப்போது அந்த டயத்தில் அவனுக்கு சின்னதாக இதயத்தில் ஒரு வலி வருது. டாக்டர்கிட்ட செக் பண்ண போகிறான். டாக்டர் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி நெக்ஸ்ட் அட்டாக் வந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டேன், நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லவுமே ரொம்ப உடஞ்சி உட்காந்து. ஏன்னா இப்போ தான் புதுசாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறான், புதுசாக ஒரு ஃபேமிலியை உருவாக்க போகிறான். அந்த டயத்தில் டாக்டர் சொல்லவும் உடஞ்சி உட்காந்து. யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. சில பேருக்கு வாழ்க்கை இருந்தும் வாழ தெரியல, சில பேருக்கு வாழ ஆசை இருந்தும் வாழ்க்கை அவனுக்கு கொடுத்து வைக்கல. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்போம். அதே மாதிரி இதையும் கடந்து போவோம். தைரியமாயிரு. தேவையில்லாத உறவு நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும். அதனால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி நம்மளால் சமாளிக்க முடியுங்கிற தைரியத்தை நாம் தான் உருவாக்கிக்கணும். நம்ம வழி என்னன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். பேசுகிறவன் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நிறைய பேருக்கு உங்களை பற்றி புரிய வச்சு டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும். நினைக்கிறவன் என்ன கர்மத்தை வேணாலும் நினச்சிட்டு போட்டோம், உன் வாழ்க்கையை நீ வளர்ப்பாரு. ஒரு அழகான கவிதை ஒன்று படித்தேன், நல்லா இருந்துச்சு. 1000 முறை கெஞ்சியவன் ஒரு முறை அமைதியாகி விட்டான். அவள் அவனையும் அவன் காதலையும் கொன்று விட்டாள். எனக்கே எழுதுன மாதிரி இருந்துச்சு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தன் உங்ககிட்ட கோவப்பட்டான், சண்டை போட்டான், கெஞ்சினானா அங்கே தான் உண்மையான காதல் இருக்குன்னு அர்த்தம். அதுவே அவன் அமைதி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே நீ இல்லை, உனக்கான அவனோட காதலும் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான், புரிஞ்சு நடந்துக்கங்க. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. உன்னை ஒருத்தவங்க கோவத்தில் பேசிட்டு அதே கோவத்தில் போகிறாங்கன்னா கண்டிப்பாக உன்னை தேடி திரும்பி வருவாங்க. ஆனால் எல்லா விஷயமும் தெரிஞ்சும் அதை சிரிச்சுக்கிட்டே போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உன்னை தேடி திரும்பி வரவே மாட்டாங்க. அதனால் பார்த்து நடந்துக்க. அழகான அன்பு அளவைக்காமல் போகாது. உண்மைதானே? ரொம்ப அழகான வழி நிறைந்த வார்த்தையில் பிடிவாதம் பிடிக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனால் எதை நாம் வேணும்னு பிடிவாதமாக இருந்தோமோ அதையே நாம் வேணாம்னு சொல்ல வைக்கிறது தான் இந்த வாழ்க்கை. காலமும் சூழ்நிலையும்
கற்றுக் கொடுக்குறது அப்படித்தான். உங்களுக்கு எப்படி? வாழ்க்கை யாருக்கும் முழுமையாக இருக்காது. ஆனால் அந்த வாழ்க்கையில் புரிதல் இருந்தால் அந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். சில பேருக்கு நல்ல துணை கிடைக்கும், நிம்மதி கிடைக்காது. சில பேருக்கு நிம்மதி கிடைக்கும், நல்ல துணை கிடைக்காது. சில பேருக்கு எல்லாம் கிடைச்சாலும் காலம் அவங்கள சோதிக்கும். நம்மக்கிட்ட குறைகள் இருந்தால் தான் உறவுகளோட மதிப்பு தெரியும். நமக்கு கஷ்டம் வந்தால் தான் மன வலிமை தெரியும். இழப்புகள் வந்தால் தான் இழந்தவங்களோட அருமை தெரியும். அதனால் கிடைக்காத நினச்சி வருத்தப்படுறத விட நம்மக்கிட்ட இருந்தவங்களோட மதிப்பை புரிஞ்சு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுதான் வாழ்க்கையோட நிம்மதி. இதுக்கு தான் சொன்னேன், வாழ்க்கை யாருக்கும் முழுமையாக இருக்காது. ஆனால் அந்த வாழ்க்கையில் புரிதல் இருந்தால் அந்த வாழ்க்கை அழகாக இருக்கும். உண்மையா இல்லையா? அனுசரித்து போகிறதுக்கும் சுயமரியாதைக்கு நடுவில் என்ன இருக்குது? அதுவா, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தப்பு இல்லை. இப்போது எனக்கு பஸ்ஸில் போக பிடிக்காது, ஆனால் நம்ம போகிற பாதை நம்ம வாழ்க்கையை மாற்றுதுன்னா அந்த கஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணலாம். எனக்கு ஒரு சில சாப்பாடு பிடிக்காது, அந்த சாப்பாடு நமக்கு ஆரோக்கியத்தை தருதுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். சில உறவில் சண்டை வரலாம், ஆனால் அந்த உறவு நமக்கு உண்மையிலேயே உன் வாழ்க்கைக்கு மதிப்புள்ளவங்களாக இருந்தால் அந்த உறவுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் நீ எவ்வளோ தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் உன்னை யாரும் மதிக்கலை, உன் சுயமரியாதை போகுது, உனக்கு மன நிம்மதி போகுது, உன் வாழ்க்கையே சுமையாக இருக்குதுன்னா அதுக்கு பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, சுயமரியாதையை இழக்கிறது. அப்போ நான் யாரை தான் அனுசரித்து போகிறது? உன் எதிர்காலத்தை அட்ஜஸ்ட் பண்ணு, நல்ல மனிதர்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணு. ஆனால் உன்னையே இழக்கிற அளவுக்கு மட்டும் ஒருபோதும் அட்ஜஸ்ட் பண்ணாத. ஏன்னா உனக்கு மதிப்பில்லாத இடத்துல நீ கொடுக்குற தியாகத்துக்கு அங்கே மதிப்பே கிடையாது. இருக்கிறதுலையே மோசமான அடிமைத்தனம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க மேலே வைக்கிற அன்பு தான். அவங்க நம்மளை விட்டுட்டு போகும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்படுவோம். அவங்க இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது, அவங்க தான் நமக்கு எல்லாமே அப்படின்றது அன்பு இல்லை, அடிமைத்தனம். நம்ம மீட் பண்ணுற எல்லாருமே நம்ம லைஃபோட பார்ட்டு தான், அவங்க நமக்கு லைஃப் இல்லை. ஸோ யாருமே அன்புங்கிற பேரில் அடிமையாயிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சிலர் நம்மளை காயப்படுத்தும் போது அது ஒன்றும் பெருசாக தெரியல, அது ஒன்றும் வலிக்கலை. ஆனால் காயமும் படுத்திட்டு அதை நியாயப்படுத்தும் போது தான் ரொம்ப வலிக்குது. சில உறவுகளுக்கு என்னதான் நம்ம ஓடி ஓடி செஞ்சாலும் அந்த உறவு நம்மக்கிட்ட கடைசியாக கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? நீ என்ன பெருசாக செஞ்சிட்ட? ஆனால் நான் கடைசியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மனுஷங்களில் ரெண்டே வகை தான். தேவைன்னா தேன் மாதிரி பேசுறது, தேவையில்லைன்னா தேல் மாதிரி கொத்திட்டு போகிறது. பார்த்து நடந்துக்கங்க, மோசமான உறவுகளாக இருக்குது. நம்ம என்ன அழகாக இருந்தால் எல்லாம் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? வெளியில் இருக்கிற உலகத்தை உன்னால் மாற்ற முடியாது, ஆனால் நீ பார்க்குற விதத்தை மாற்றினா அந்த உலகம் உனக்கு ரொம்ப அழகாக தெரியும். சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம காலில் முள் குத்தக்கூடாதுன்னா அந்த ரோடு முழுக்க பாய் விரிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் நம்ம காலில் செருப்பு மாட்டிக்கிட்டா அந்த முள் நமக்கு சாதகமாக மாறும். அதுக்காக செருப்பு போட்டுக்கிட்டு முள் குத்தினா என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சுற்றி இருக்க மனுஷங்களோட சூழ்நிலையை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த பார்வையை மாற்றினா நம்ம பார்க்குற எல்லாம் ரொம்ப அழகாக மாறும். சிம்பிளாக சொல்ல போனால், உன் மனசு எப்படி இருக்கோ உன் உலகம் அப்படி தான் இருக்கும். இவ்வளவுதான். ஒரு பொண்ணு தனக்கானவங்கிட்ட எந்த எதிர்பார்ப்பையும் வசதியையும் பணத்தையும் எதிர்பார்க்கறது இல்லை. அவங்க கேட்குறது ஒன்றே ஒன்று தான், நம்பிக்கையும் பாதுகாப்பும். நான் என்ன தப்பு பண்ணாலும் இந்த உலகமே என்னை எதிர்த்தாலும் எனக்கானவன் என் பக்கம் நிற்பான் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கறது தான் அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பலம். பணம் பொருள் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் ஒரு ஆண் தன்னை நம்பி வந்த பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு அவன் மேலே வைக்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு கொடுக்குற நேர்மையும் தான். உண்மையா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்கள்.